அதற்கு அவன், என்னால் அதை செய்ய முடியாது என்றான். அவரோ, அப்படியானால் நீ தேவனாயிரு, ஆரோன் உன்னுடைய தீர்க்கதரிசியாய் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நீ போயாக வேண்டும் என்றார். அவன், சரி, ஒருவேளை நான் போய் காரியங்களை சரிப்படுத்தி ஆக வேண்டும் என்று கூறவே இல்லை. கர்மேல் பர்வதத்தில் எலியா உங்களால் யூகிக்க முடியுமா? உங்களுக்கு தெரியும், இந்த தேசம் பயங்கர பாவத்தில் இருக்கிறது. ஒருவேளை நான் வெளியே போய் ஆகாவிடம் உன்னை குறித்து நீயே வெட்கப்பட்டாக வேண்டும் என்று கூறுவது நல்லது. ஒருவேளை நான் அங்கே மலையின் மேலே ஏறி போய் அங்கே உட்கார்ந்து கொண்டு நீண்ட காலம் உபவாசித்து நான் பட்டினியால் சாவதை கண்டு ஜனங்கள் வியாதியாயும் களைத்து போனவர்களுமாய் ஆகும் வரைக்குமாய் இருக்க வேண்டுமா? இல்லை இல்லை, அது அல்ல அது. ஆனால் அவன் கேட்டான், அவன் அடையாளம் கண்டுகொண்டான், கிரிய செய்தான். உன்னை போஷிக்க நான் காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன், நீ எழும்பி கேரி தாற்றண்டைக்கு போ என்றார். பாகாலுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பலபரட்சிக்கான நேரமாய் அது வந்தபோது அவன், போய் உங்கள் பலிகளை கொண்டு வந்து அதற்கு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து உங்களுடைய தேவனை கூப்பிடுங்கள் என்று கூறினான். அவர்கள் தங்களை கீறிக்கொண்டு அதிகப்படியான மாம்சத்தை வைத்துக் கொண்டு மேலும் கீழுமாக குதித்து அதிக கூச்சலிட்டுக் கொண்டிருக்கும் போது அவன் இன்னும் உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், ஒருவேளை அவன் நித்திரையாயிருக்கலாம் என்று கூறினான். ஓஹோ சகோதரனே, என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அவன், நான் யெகோவாவின் ஒரு விசுவாசி, எப்படி இருந்தாலும் அதனால் என்னால் இதை செய்ய முடியும் என்றான். ஓ, அப்படி செய்யாதே, நீ அதை பாவனை செய்யாதே, செய்யவே செய்யாதே. தேவன் உன்னை எலியாவாய் இருக்கும்படி அழைக்கும் வரைக்கும் நீ எலியாவாக இருக்க முயற்சிக்காதே. ஆமையா, நான் யெகோவாவின் ஒரு ஊழியக்காரன். அங்கே அவர்களில் 700 பேர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் அதை செய்ய துணிவு கொள்ளவில்லை. பின்னர் அவன் எருதை துண்டித்து வைத்து அதன் மேல் தண்ணீரை ஊற்றின போது அவன், கர்த்தாவே, நான் இதை உம்முடைய கட்டளையின்படியா இதை செய்தேன் என்றான். பாருங்கள், வேறு யாராவது இதை செய்ய முயற்சித்திருந்தால் ஒரு முற்றிலுமான தோல்வியாயிருந்திருக்கும். உனக்கு ஆவியினால் ஏவப்பட்டதாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு வந்து அதை உங்களுக்கு வெளிப்படும்படியாய் செய்திருக்க வேண்டும். இன்றைக்கு காரியம் அப்படியாகத்தான் இருக்கிறது. உங்களால் பீடத்தண்டை வந்து அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தாவே எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும், அல்லேலூயா அல்லேலூயா என்று கூற முடியாது. ஆனால் சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியினால் அந்த வார்த்தை உங்களுக்கு ஏவப்பட்டதாய் இருந்தால் நீங்கள் இடத்தை விட்டு போவதற்கு முன்னரே அதை பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுக்குள் ஏதோ காரியம் எரிந்து விட்டது. இதை அதை செய்ய வேண்டும் என்று பிரசங்கியார் உங்களுக்கு கூற வேண்டி இருக்காது. பழைய இலைகள் தானாக விழுந்துவிடும், புது இலைகள் வளரும். அது உங்களுக்கு ஆவியினால் ஏவப்பட்டதாய் இருக்கிறது. வேதத்திலிருந்து சத்தியத்தை எடுத்து பிரசங்கிக்கும் போது பிரசங்கியார் மேல் உங்களுக்கு கோபம் வராது. நீங்கள் அதை நேசிப்பீர்கள், அதை அடைவீர்கள். உன்னுடைய ஆத்துமாவுக்கு அது ஆகாரமாயிருக்கிறது. இயேசுவானவரும் கூட, எனக்குள்ளாக நான் செய்ய